ஹலோ டிராவலர்ஸ், இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த 4 இடத்த பார்க்காம கண்டிப்பா வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வருத்தப்படுவீங்க. அது என்ன இடம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, ஏரிலஞ்சி மரம். இந்த மரத்துல இருந்து விழுகிற விதை மறுபடியும் இந்த மரத்திலேயே போய் ஒட்டிக்கும். இதுக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை பத்தி ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம், மறக்காம போய் பாருங்க. நம்பர் 2, முப்பலி கருப்பர். இவருக்கு ஏன் முப்பலி கருப்பர் அப்படின்ற பேர் வந்துச்சுன்னா, செங்குடாய், கருங்குடாய், சேவல் இதை மூணையுமே பலியிடுவாங்க. இவர் ரொம்பவுமே ஆக்ரோஷமா இருப்பதனால இவர் நேருக்கு நேரா பார்க்க முடியாது. இவரை சுத்தி வர்றப்போ ஒரு சின்ன ஜன்னல் வழியா தான் இவரை பார்க்க முடியும். நம்பர் 3, தீர்த்த குளம். இந்த குளம் பைரவர் சூலாயுதத்தை வச்சு பைரவராலேயே உருவாக்கப்பட்ட குளம். இந்த குளத்துல இருக்க தீர்த்தத்தை எடுத்து நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்பர் 4, இந்த கோவில்ல இருக்க வடிவுடையம்மன். அவங்களோட காதுகள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலே 2 பள்ளி சிலை இருக்கும். அந்த பள்ளிகள் நம்ம வேண்டறத வடிவுடையம்மன் காதுகள்ல போய் சொல்லுமாம். அதுக்கு உடனே வடிவுடையம்மன் வந்து செவிசாச்சு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவு அற்புதங்களும் நிறைஞ்ச இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க வைரவன்பட்டி வைரவர் கோவில் தாங்க.